ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே தேவன் அருளுகிற வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீதிமொழிகள் 3:5-6. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேருடைய பாதை கரடுமுரடாக இருக்கு. எங்கே போனாலும் செவையில்லாத ஒரு வழிகளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்கள் வழிகளை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். எங்கே போனாலும் உங்கள் பாதையை செவைப்படுத்துவதுன்னா சரிப்படுத்துவது, கரெக்டாக பாதையில் நடத்துவார். ஆனால் இந்த வசனத்தின் காரியத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கை. நம்மளுடைய ஓன் தாட்ஸ், ஓன் மைண்ட். இன்றைக்கி நிறைய பேர் சுய மைண்டோட இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், தவறான சிந்தைகள் வருகிறது நமக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற வழியெல்லாம் என்ன நினச்சிக்க, நம்முடைய நினைவெல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கணும். இன்றைக்கி நிறைய பசங்க சொல்கிற ஒரு காரியம், நிறைய வாலிப பிள்ளைங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, கெட்ட கெட்ட கனவு வருது, கெட்ட கெட்ட எண்ணம் வருது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அடல்ட்ரி மைண்டு வருது. ஏன்னா நிறைய பேருக்கு படம் பார்க்குறோம், நிறைய சினிமா பார்க்குறாங்க, நிறைய பேர் நிறைய டிவியில் பார்க்குறாங்க, செல்ஃபோனில் பார்க்குறாங்க. அவங்க மைண்டெல்லாம் அது மைண்டு கரெக்டு. ஆனால் நம்முடைய மைண்டை ஆண்டவருக்கு அந்த மெடிடேஷன், இயேசுடைய ரத்தத்தை சிந்தினதை, அவருடைய காயங்களை, சிலுவையின் காட்சிகளை நம்ம மைண்டில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு டெலிவரன்ஸ் கிடையாது. குழப்பத்தோடு தான் இன்றைக்கி இருக்காங்க நிறைய பேர். வழியில் போனால் கூட அவங்க போகிற வழிகள்லாம் ஒரே குழப்பம்தான். எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இன்றைக்கி என்ன எப்படி செய்வது, என்ன பண்ணுறது. ஃபேமிலிலையும் அப்படித்தான், லைஃப்லையும் அப்படி தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு குழப்பம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, நினச்சிக்க, என்ன நினச்சிக்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:5 பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுடைய இருதயத்தில் ஆழக்கடவது என்று. ஆண்டவர் மேலே சிந்தை வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கான நிறைய பேருக்கு வேர்ல்டு சிந்தை தான், உலக காரியங்கள், உலக கவலை, உலகத்திற்கு காரியம், நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன சாப்பிட்றது, எதிர்காலத்தை குறித்த கவலை எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே கடவுளுடைய மைண்டு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, அந்த தெய்வீக மைண்டு, அதான் ஸ்பிரிச்சுவல் மைண்டுன்றாங்க. பவுல் சொல்லும்போது, ஆவியின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன். மன்னிக்கும், ஆவியின் சிந்தை ஜீவன். ஆனால் மாமிச சிந்தை அது மரணமாக இருக்கு. இந்த மாமிச சிந்தை நம்ம வாழ்க்கையில் வரவே இல்லை. ஆவியின் சிந்தையோ நமக்கு ஜீவனை தருகிறது, நமக்கு லைஃப். தான் ஆவியின் சிந்தைனா என்ன? கடவுளை நினைப்பது, அவருடைய தியாகத்தை நினைப்பது, சிலுவையை நினைப்பது, ரட்சிப்பை நினைப்பது, பைபிள் வசனத்தை நினைப்பது. அது நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் கண்டிப்பாக அதை கிருபை செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்கள் வழியெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்கள் வழியெல்லாம் அவர் நினைவாக இருங்க, அவரை நினச்சிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி பசங்கள்லாம் கண்டதை நினைக்கிறாங்க, கண்ட கேர்ள்ஸை நினைக்கிறது, அதே போல் பெண்கள் கூட வாலிப பிள்ளைங்களாம் பசங்களை நினைக்கிறது, சினிமா ஸ்டார்ஸை நினைக்கிறது, பெரிய பெரிய பிரபலங்களை நினைக்கிறது. அது கூட கெட்டது. பிசாசு சில நேரங்களில் அந்த மாதிரிலாம் கூட செய்வான். ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் இயேசுவை நினைங்க, பரலோகத்தை நினைங்க, ரட்சிப்பை நினைங்க, வசனத்தை நினைங்க. கண்டிப்பாக நீ பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். உங்கள் வழியெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார், கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வழியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக நடத்துவார், கிருபை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.